துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் சிக்கல், பிரச்சனை, போராட்டம், ஒரு கவலையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு தன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு. தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு ஏற்றத்தில் கொண்டு போய் சேமிப்புக்கான விஷயத்தில் வீடு கட்டவோ அதாவது கார் வாங்கவோ முயற்சி எடுத்தாங்கன்னா இவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. துலாம் ராசி பெண்கள் வண்டி வாகனங்கள் போகும்போது நிதானமாக போகணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக போகணும். நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குறுப்பெயர்ச்சி காலங்களில் இவங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க. உறுதியாக அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம். அந்த திருவிழா நடக்கும்போது அங்கே அன்னதானத்துக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அரிசியோ இல்லை டோட்டல் செலவோ இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக உள்ள பாதிப்பு குறைஞ்சி வெற்றி பெறும். இவங்க கஷ்டம் ஓடி போகுது, இவங்க கவலை ஓடி போகுது, இவங்களுடைய துன்பங்கள் ஓடி போகுது, இவங்களுடைய துயரங்கள் ஓடி போகுது, இவங்களை பிடிச்ச தீய சக்திகள் வெளியே போகுது, தூய சக்தி இவங்களை ஆட்சியாள போகுது. அற்புதமாக நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வில்லங்கம் இல்லாத வாழ்க்கையை, ஏன்னா இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்கறனால 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால சரியான வெற்றி உண்டு. பொற்காலம் சொல்லுவோம்ல, அந்த பொற்காலம் தென்றல் காற்று வீசக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டாங்கன்னா இவங்கள மாதிரி யோகக்காரங்க இந்த குரு பயிற்சியில் யாருமே இல்லை. விருச்சிகராசி என்பவர்கள் காலபைரவரை பிடிச்சிக்கணும். காலபைரவரை பிடிச்சி மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா. துலாம் ராசிக்கு குரு பகவான் எங்கே பெயர்ச்சியாக இருக்கிறார், அவர் செய்ய போகிற நல்லது கெட்டது சொல்லுங்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோயிருமோ, பதட்டம் வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, போராட்டம் வந்துடுமோ, ஏற்கனவே வேலையில் பல தடுமாற்றம் இருக்கே, வேலை இழந்துருவோமோங்கிற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு நேரடியாக பார்க்குறவங்க, ஆன்லைனில் பார்க்குற துலாம் ராசி என்பவர்களும் கேட்டுக்கிருக்காங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் தான், 10ல் குரு உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வேலை இருந்தால் தான், தொழில் இருந்தால் தான் பொருளாதாரம் கூடும். ஸோ அப்போ அந்த பொருளாதாரம் கூடக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கார். அப்போ பொருளாதாரம் கூடும்போது வேலை வாய்ப்பு அதிகமாகும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் சிக்கல், பிரச்சனை, போராட்டம், ஒரு கவலையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சிறப்பான ஒரு தன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் 10ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்குரிய ஸ்தானம். அப்போ இவங்களுடைய வேலையில் அடுத்த கட்ட ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் சூப்பராக கொடுக்க போகிறாங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை, அந்தளவு சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்முடைய குரு பகவான் நம்முடைய துலாம் ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்க. அப்போ இந்த 4ஆம் இடம் தான் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ சந்தோஷத்தை தொலைச்சிட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர் போயிட்டேன், வெளிநாடு போயிட்டேன், நான் எங்கேயோ இருக்கேன், என் குடும்பத்தோடு சேரணும்னு ஆசைப்பட்றேன், என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற தன்மையில் யார் யார் எதிர்பார்க்காங்களோ அவங்களாம் உறுதியாக தன் குடும்பத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுத்துருவார். சார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், சார் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் நடக்குமான உறுதியாக நடக்கும். இவங்க முழு மனதோடு தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு ஏற்றத்தில் கொண்டு போய் சேமிப்புக்கான விஷயத்தில் வீடு கட்டவோ அதாவது கார் வாங்கவோ முயற்சி எடுத்தாங்கன்னா இவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. இதில் துலாம் ராசி என்பவர்கள் மாணவர் செல்வங்கள் படிப்புக்காக வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலத்தில் போய் படிக்கலாமா முயற்சி இருக்கிறேன், சரியான கட்டாயமாக இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறி போய் படித்தாங்கன்னா லைஃப்பில் வேறு லெவலில் வரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் சந்தோஷங்களை நிலையாக கொடுத்து சங்கடங்களை எல்லாம் காணாமல் பண்ணி சிறப்பான வாழ்க்கையை துலாம் ராசி என்பவர்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு பாதகமான வாய்ப்புன்னு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார்? அதாவது இவங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். ராகுவை குரு பார்க்கல. அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கன்சியூவாக இருக்காங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கும். நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போகணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக போகணும். அதுக்கப்புறம் ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஃபோன் பேசிட்டே ஓட்டுறது, ஏதாவது கோவத்தில் டென்ஷன் ஆகிட்டு ஓட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு பொறுமையாக நிதானமாக ஓட்டுனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய 11ஆம் இடத்துல கேது இருக்கனால இவங்களை விட வயது மூத்தவர்கள் இவங்ககிட்ட எதாவது விவாதம் பண்ணலாம், பாட்டி தாத்தா எதாவது தேவையில்லாமல் சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட அனுசரித்து போயிடும். பொறுமையாக நிதானமாக அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணணும். முடியலையா அனுசரித்து போயிடும், பிரச்சனை கிடையாது. அதே போல் இவங்களுடைய மூத்தவர்கள், அதாவது இவங்க கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில தாக்கங்கள் வரும். ஒன்று இவங்களுக்கு தாக்கம் வரும், அல்லது அவங்களுக்கே தாக்கம் வரும்.
ஸோ அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிச்சாங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகம் சூப்பராக விடும். ஸோ கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த குரு பயிற்சியில் முன்னேற்ற. இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன சொல்லுவீங்க சார்? நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் இவங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறது உறுதியாக அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் கிரகங்கள் கொடுக்கும். ஸோ வாராகி அம்மனை பிடிச்சி அம்மா நீதாம உறுதுணை நின்றுட்டாங்கன்னா, அதே போல் கைகிரீவர் வழிபாடு, இந்த 2 வழிபாடுமே கவலை இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்முடைய துலாம் ராசிக்கு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குன்றது உண்மை. ஸோ இதை தாண்டி வழிபாடு போகிறது ஓகே, இருந்தாலும் நான் ஏதாவது தானம் கொடுக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஊரில் நடக்கின்ற ஏதாவது திருவிழா, பொங்கல் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது சின்ன சின்ன திருக்கோயில் பொங்கல் திருவிழா நடத்துவாங்கள்ல, அந்த திருவிழா நடக்கும்போது அங்கே அன்னதானத்துக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, அரிசியோ இல்லை டோட்டல் செலவோ இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக உள்ள பாதிப்பு குறைஞ்சி வெற்றி பெறுவாங்க. ஸோ கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவும் இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகளை செய்யும் போது ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ விருச்சிக ராசிக்கு குரு பகவான் எங்கே வந்து பயிற்சியாகி இருக்கிறார், அவங்களுக்கு நடக்க போகிற நல்ல பலன்கள் சொல்லுங்கள் சார். அதாவது 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல குரு வந்தால் ஓடி போனவனுக்கு 9இல் குருன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கே, நாங்கள் ஓடி போயிடுவோமா? நாங்கள் ஓட்டமாக ஓடிக்கிட்டு தானே இருக்கோம். நாங்கள் ஓடாத ஓட்டமாக, பார்க்காத பிரச்சனையாக, போகாத ஜெயிலாக அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தாங்க. எல்லா பயிற்சியும் வருது, எங்களுக்கு தான் பயிற்சி இல்லைன்னு தான் கமாண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறது விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் பாதிப்பு. கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே வந்திருக்கார். ஸோ உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல உட்கார்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஓடி போக வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. என்னென்னா ஓடி போக போகுதுன்னா, இவங்க கஷ்டம் ஓடி போக போகுது, இவங்க கவலை ஓடி போக போகுது, இவங்களுடைய துன்பங்கள் ஓடி போக போகுது, இவங்களுடைய துயரங்கள் ஓடி போக போகுது, இவங்களை பிடிச்ச தீய சக்திகள் வெளியே போக போகுது, தூய சக்தி இவங்களை ஆட்சி ஆள போகுது. அற்புதமாக நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வில்லங்கம் இல்லாத வாழ்க்கையை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பகவான் இவங்களுடைய கடகராசி, அதாவது இவங்களுடைய 9ஆம் இடத்துல கடகராசிக்குள்ளே வந்த பிறகு நிறைய அற்புதங்களை இப்போ அவங்க இப்போவே ஆல்ரெடி சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை குரு பகவான் சூப்பராக கொடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க யாருங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க, எல்லாருடைய கஷ்டத்தை போக்குனவங்க, எல்லாருடைய கவலையை நீக்கினவங்க. இப்போ இவங்களுக்கு பல கஷ்டம் இருக்குது, யாரும் இல்லை. சொல்லுவாங்கள்ல, ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான உறவோட தன்மையை புரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் கூட இருக்கவங்க நல்லவங்களாக கெட்டவங்களாம் புரிஞ்சுக்கலான்னு இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிய வச்சது சனி பகவான் தான். இவங்களை பக்குவப்படுத்தி, இவங்களை படாத பாடப்படுத்தி, இவங்க கூட இருந்தவங்களை யார் ஏற்றி விட்டவர்கள், யாரெல்லாம் இவங்களை பின்னாடி தூற்றியவர்கள்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ இவங்க எடுக்கிற முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி காணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனால, 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால சரியான வெற்றி உண்டு. இவங்க லைஃபே ஒரு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொற்காலம் சொல்லுவோம்ல, அந்த பொற்காலம், தென்றல் காற்று வீசக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி. இவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. காதல் திருமணம் முடிக்கணும்னு வெயிட் பண்ணாலும் காதல் திருமணம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உண்மையான காதல் வெற்றி பெறும், போலியான காலத்தில் இவங்களை விட்டு போயிடும். அப்போ யோசிக்கவே கூடாது. அது ஒரு விஷயம். அதுபோல் குழந்தை பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்க குழந்தைகள் இவ்வளோ நாட்களாக இவங்க பேச்சை கேட்காம இவங்களை எதிர்மறையாக பேசி காயப்படுத்திக்கலாம், கஷ்டப்படுத்திக்கலாம், மன வருத்தத்தை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு தன்னுடைய குழந்தைகள் தான் பேச்சை கேட்பாங்க. அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு, அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. இவங்க குழந்தைகள் மூலமாக இப்போ தான் இவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்க போகுது. இன்னார் மகன் சூப்பராக இருக்கான், சிறப்பாக படிக்கிறான், நல்லா விளையாடுறான், நல்லா போட்டியில் கலந்துக்கிட்டான், வெற்றி பெற்றான்னு ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய தன்மையில் இவங்க குழந்தைகள் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா திருமண பாக்கியம் உறுதியாக கிரக ரீதியாக வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க இந்த வட்டம் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் சந்திக்கவங்களையும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வாங்கிறது உறுதியாக சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, நெகட்டிவ் சைடு இந்த குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நெகட்டிவ் சைடு ஏற்பட போகுது சார், அதையும் சொல்லிடுங்க. அதாவது 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவானை குரு பகவான் தற்போது பார்த்துக்கிருந்தார். ஸோ அந்த பார்வை விலகுது. அப்போ 4ஆம் இடத்துல இருக்க ராகு ஒரு ஆளுமை கொள்வார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை பிரச்சனை கொண்டு வருவார். வீடை வித்தரலாமா, இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய யுகத்தை கொண்டு வருவார். அதில் கவனம் பார்க்கலாம். அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுல நிறைய குழப்பம் வரும்.
இவங்க வண்டி வாகனங்க ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், எதுக்கு ரிப்பேர் ஆகுனே தெரியாது. ஸோ இந்த சூழ்நிலை நடக்கும், அதில் கவனமாக இருக்கணும். மேற்படிப்புக்காக முயற்சி எடுத்தாங்கன்னா அதில் ஒரு தடை வரும். ஸோ அப்போ தடை வருதுன்னா என்ன பண்ணணும், முதல்ல பக்காவாக பிளான் போட்டு தான் படித்தே அவனுக்கு கொள்கையில் படித்தாலும் படிச்சிடுவான். இல்லைன்னா அசால்ட்டாக படித்து என்ன பண்ண போகிறேன் இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வரும். ஸோ இதில் கவனம். ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கார். தொழில் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அவசரப்பட்டு முடிவெடுத்தல் வேண்டாம், இது அப்படியே காலி பண்ணிடுவோம், வேண்டாம் இது முடிச்சிடுவோங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டாங்கன்னா இவங்கள மாதிரி யோகக்காரங்க இந்த குரு பயிற்சியில் யாருமே கிடையாது. ஸோ நிதானமும் பொறுமையும் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக. இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன சார்? விருச்சிக ராசி என்பவர்கள் காலபைரவரை பிடிச்சிக்கணும். காலபைரவரை பிடிச்சி மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா ராகுவுடைய தாக்கமும் கேதுவுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விவேகமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் சந்திப்பார்கள் என்பது உண்மை. கண்டிப்பாக சார். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சாதகம் பாதகமான சூழ்நிலை வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப எளிமையான முறையில் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.